ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்தீங்கன்னா அலைவேகம் பயிற்சி 2.4ல் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 4வது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறான். ஒரு வட்ட வடிவ புல்வெளியை சுற்றி அலங்கரிக்க ஒரு மீட்டருக்கு ரூபாய் 55 வீதம் ரூபாய் 16,940 செலவாகிறேனே அதன் ஆரம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் மொத்த செலவு இது 1 மீட்டருக்கு இதுனா இந்த நம்பரை இதால் வகுத்துட்டு வர ஆன்சரை நம்ம வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா எழுதிட்டு அது ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்தது இது ஏதுங்க. புல்வெளியின் சுற்றளவை அலங்கரிக்க ஆகும் செலவு ரூபாய் 16,940. அதுக்கப்புறம் ஒரு சதுர மீட்டருக்கு அப்போது ஒரு மீட்டருக்கு அலங்கரிக்க ஆகும் செலவு 55 ரூபாய். அப்போது புல்வெளியின் சுற்றளவு இதால் இது வகுத்திடணும். அப்போ பாருங்கள், தேர்ஃபோர் புல்வெளியின் சுற்றளவு (16,940/55). அப்போது 5ஆல் வகுத்திங்கன்னா 11 5 55. இதில் 5ஆல் வகுத்திங்கன்னா 3 5 5, மீதி 1னா 19, மறுபடியும் 3 5 5 4 44னா 8 5 40, மீதி 40னா மறுபடியும் 8 5 40. அப்போ 11ஆல் வகுத்திங்கன்னா பாருங்கள் 3 முறை வரும். சென்டரில் 2 நம்பர் மறுபடியும் எடுக்கிறதுனால 0 சேர்த்துக்குவாங்க. 0 சேர்த்து 88ல் 8 முறை வரும் 11ஆல் வகுத்திங்கன்னா. அப்போது என்ன வருது? 308. அப்போ புல்வெளியின் சுற்றளவு தான் வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா தான் இருந்தோம். அப்போது 2/6ன்னு வரும். அப்போ பாருங்கள், 2 பைக்கு பதிலாக 22/7 6 தான் கண்டுபிடிக்கணும். அதனால் 6 இது 308. அப்போ 2 பெருக்கல்ல இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். இது பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா தலைக்கீழாக மாறிடும். அப்போது 6 308/2 பெருக்கல் 7/22. அப்போது 2ஆல் வகுத்திங்கன்னா பாருங்கள், 1 2 2, மீதி 1னா 10 2 10, அப்போ 4 2 8. அப்போது இது நீங்கள் 2ஆல் வகுத்திங்கன்னா 11 2, மறுபடியும் இது 2ஆல் வகுத்திங்கன்னா 7 2 14, மீதி 1னா மறுபடியும் 7 2 14. பாருங்கள், 11ஆல் வகுத்திங்கன்னா 1 11 11, 7 11 77. அப்போது 6 இங்கே 7 இங்கே 7, அப்போ 7 பெருக்கல் 7. அப்போது 6 7 7 என்னது 49 மீட்டர். அப்போது 6 தானே கொஷினில் கேட்டிருந்தாங்க, அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அப்போ கடைசி என்ன எழுதலாம்னா, தேர்ஃபோர் வட்ட வடிவ புல்வெளியின் ஆரம் R 49 மீட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், இது 4வதுக்கு ஆன்சர்.